வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேடம். 4 நாளா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ பார்த்தோம். இன்னைக்கு ஃபைனலா ஒரு நெயில் பைட்டிங் கிளைமேக்ஸ் மாதிரி விசிகா இன்னைக்கு வந்து நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு அப்படிங்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து ஐயுஎம்எல்லும் இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இப்ப 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு. ஃபைனலா விஜய் சிஎம் ஆக போறாரா? சினிமா சினிமா மாதிரி தான் சொல்லணும். அவர் வந்து கடைசியா வந்து சிஎம் ஆக போறார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு பதவி ஏற்பாராங்கிறது தெரியல. ஏன்னா நாளைக்கு அஷ்டமி, நாளான்னைக்கு நவமி. அதனால அந்த கணக்குகள்லாம் விஜய் பார்ப்பாரு. அவருடைய கொள்கை தலைவர் பெரியாராக இருந்தாலும் பாவம் பெரியார். அவர் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் வந்து தொடர்ச்சியாகவே இதெல்லாம் ஒவ்வொரு மூவியுமே ஜோசியக்காரங்களை பார்த்துதான் எல்லா மூவி செய்யறாரு. அதனால அஷ்டமி நவமியில பதவி ஏற்கிறான்னு தெரியல. ஸோ மேபி மண்டேக்கு மூவ் பண்ணுவாங்களா, மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே போல மூவ் பண்ணுவாங்களா, இல்ல என்ன நல்ல நாள் தான் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பா விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்று விடுவார் அப்படிங்கிறதுல இப்போ எந்த விதமான குழப்பமும் இல்லை. அடுத்தது ஃப்ளோர் டெஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் வந்து சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படிங்கிற இதை நம்ம நிச்சயமாக எல்லாருமே பார்க்கலாம், கேட்கலாம். அவரோட சேர்ந்து ஒரு அமைச்சரவையுமே சேர்ந்து பதவி ஏற்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி காங்கிரஸ்ல இருந்து மட்டும் ஒரு கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் மட்டும் கிள்ளியூர் ராஜேஷோ மற்றவர்களுக்கோ வாய்ப்பு கிடைக்கலாம். வேற யாருக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு அமைச்சரவை பட்டியலும் தயாராகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப இந்த நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் இழுத்தடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. கம்யூனிஸ்டுகள் வந்து 3-4 தடவை போய் முதலமைச்சரை சந்திச்சாங்க. அப்புறம் நேத்து தான் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து இப்ப சொல்றேன், நேத்து நைட்டு 10 மணிக்கு பிரஸ் மீட்னாங்க, காலையில 11 மணினாங்க, அப்புறம் 4 மணினாங்க, இல்ல 4 மணிக்கு எப்ப சொல்லுவோம் அப்படின்னாங்க. இந்த தாமதத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? ரெண்டு விஷயம். நீங்க வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது, விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைதான். தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணிக்கு விஜய் வந்து ஒரு பக்கம் விசிக தோழர்களை அழைக்கலாமா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அவர் சேர்த்து சொல்கின்றார். மேடம், நீங்க வந்து எது முக்கியம்? ஒரு பக்கம் வந்து மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, அதை தார்மீக ரீதியாக நான் போய் ஆதரவு கொடுக்கணுமா, இல்ல என்னோட கட்சி நலன் முக்கியமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் இருக்கு, விசிகவுக்கும் இருக்கு. ஏன்னா விஜய் எதிர்த்தது திமுக மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சியிலும் சேர்த்துதான். திமுக கூட்டணியை தான் அவர் எதிர்த்தார். திமுக கூட்டணி எதிர்க்கிறாருன்னா இன்னைக்கு விசிக ஒட்டுமொத்தமாக நின்ற 8 இடங்களில் 6 இடங்கள் தோற்றிருக்கிறது என்றால் அந்த 6 இடங்களிலும் அதற்கு மிக முக்கியமான காரணம் தாவேக. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து தோத்திருக்கிறாங்க, 2 இடம் ஜெயிச்சிருக்காங்க, மற்ற இடங்கள் தோத்திருக்காங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் தாவேக. அப்போ எங்களுடைய வாக்குகளை எடுத்துதான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இப்ப வந்து நீங்க கூட்டணிக்கு முதல்ல நீங்க எங்களை எப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ரெக்கார்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்று ஒரு தேவை எனும் பொழுதுதான் எங்களை நீங்க அணுகுறீங்க. இதற்கு முன்னாடி வந்து உங்களுடைய பார்வை என்னவாக இருந்தது? கம்யூனிஸ்டுகள் குறித்த பார்வை என்னவாக இருந்தது? விசிக குறித்த பார்வை என்னவாக இருந்தது? ஐயுஎம்எல் குறித்த பார்வை என்னவாக இருந்தது? நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அது ஒண்ணு. இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னது யாருடைய வாக்களை விஜய் எடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது சமூக ரீதியாக பட்டியலினத்தவர்களின் வாக்களை விஜய் எடுப்பார், அது திருமாவளவன் அவருடைய வாக்களை எடுப்பார். இன்னைக்கு அது வட மாவட்டங்களை ஓரளவுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. வட மாவட்டங்களை திருமாவளவன் அவருடைய அந்த வாக்கள் போகல அப்படின்னா நீங்க வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க இன்ஃபேக்ட் விழுப்புரம் மாவட்டம் முழுக்க விஜயம் ஜெயிக்கல, பட் ஆனா அதுல நிறைய வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது. அப்ப விசிக ஒரு கட்சியாக எங்களுடைய வாக்கள் எடுத்தா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாக்கள் அது. அந்த வாக்களை எடுத்த பிறகு உங்களிடம் நான் வந்து எப்படி உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவோ இல்ல ஆதரவோ எப்படி கொடுப்பது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. கட்சி நலனா நாட்டு நலனா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கும் கேட்டீங்கன்னா நீங்க விஜய் அவருக்கு ஓடோடி போய் முதல்ல காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. எந்த காங்கிரஸ்? அண்டை மாநிலமான கேரளாவில் வெற்றி பெற்ற காங்கிரஸ். யாரை வீழ்த்தி வெற்றி பெற்ற காங்கிரஸ்? கம்யூனிஸ்டுகளை வெற்றி பெற்ற வீழ்ந்த காங்கிரஸ். நீங்க எப்பொழுதுமே நீங்க இதுல வந்து எல்லாருமே விமர்சனம் வைப்பாங்க, நீங்க வந்து கேரளால அடிச்சுக்குவீங்க, வெஸ்ட் பெங்கால்ல அடிச்சுக்குவீங்க, ஆனா வேற ஊர்ல சேர்ந்துக்குவீங்களா அப்படின்னு ஒரு பார்வை. சொல்ல போனா வலதுசாரிகள் அந்த பார்வை முன் வச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க மறுபடியும் அதே காங்கிரஸ் விஜய் சேர்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்மளும் கம்யூனிஸ்ட் போய் சேரணுமா? பினராயி விஜயனோட பார்வை என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல எதுக்கு நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிதான் அவர் யோசிப்பாரு. இல்ல கேரள தோழர்களின் ஆதரவு பார்வை என்னவாக இருக்கும்? நம்ம ஏன் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு ஆட்சி அமைக்கிறாரு, ஆட்சி அமைக்காம போறாரு, இல்ல பிரசிடென்ட் வருது, என்னமோ நடக்கட்டும், எதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கிறதா கேரளாவுடைய தோழர்களின் குரலாக இருக்கும். அப்ப அந்த குரலுக்கு மதிப்பளிக்கணுமா வேண்டாமா? நீங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட்டம் போடுறாங்கன்னா அப்ப எது முக்கியம் அப்படிங்கிறதுல அவங்க மிக முக்கியம் பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் லைன் தான்,
நீங்க பாஜகவை உள்ள விட்டுறக்கூடாது, அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நாங்கள் உள்ளே போகின்றோம் சொல்லி சொல்றாங்க. இதுல பாஜக உள்ள விடக்கூடாதுன்னு இவர் போய் அழைத்த கூட்டணி கட்சிகள் தயாரா இருக்கிறாங்க. விஜய் அந்த பார்வையில் இருக்கிறாராங்கிற மிக முக்கியமான கேள்வி. பாஜக எதிர்த்து கம்யூனிஸ்ட் பேசிட்டாங்க, விசிக பேசிட்டாங்க, முதலமைச்சரும் பேசிட்டாரு. பேசாத நபர்களே கிடையாது, எல்லாரும் பேசுறாங்க. அவருக்காக சொல்ல போனா அவரை எதிர் துருவமாக பார்த்த நடிகர் பிரகாஷ் ராஜா இருக்கலாம், இல்ல இயக்குனர் அமீராக இருக்கலாம், எல்லாரும் பேசிட்டாங்க. எப்படி ஜனநாயகன் படம் குறித்து நான் எதுவுமே பேச மாட்டேன், வாய்மொழி இருப்பேன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி இந்த விஷயத்துல அவர் பேசும். அப்போ இவரை நம்பி எப்படி முழுமையா போறது? நாளைக்கு பொண்ணு கத்தி இவனை தொங்கிட்டு இருக்க மேல PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்ன? திமுக வலுவாக எதிர்த்தாங்க. இல்ல வேண்டாம், இந்த 2000 கோடி வச்சிருந்து நான் ஒண்ணும் பண்ண போறேன், நானே அதை பாத்துக்கிறேன், ஆனா நான் அதுக்கு ஏத்த மாதிரி சண்டை செய்வேன், நான் கோர்ட்டுக்கு போவேன், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன், எனக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டேன். விஜய் என்ன செய்ய போகின்றார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. இந்த நேரத்தில் இப்ப இவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க? விஜய் திமுக மாதிரி வலுவா நின்னு பாஜகவை எதிர்க்க போறாரா, இல்ல மௌனமாவே இருக்க போறாரா, இல்ல ஏத்துக்க போறாரா, அதிமுக மாதிரி ஏத்துக்க போறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இன்னொரு பயம், ஒரு தயக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட வந்தாலும் பாஜகவை குறித்து நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னா, பாஜகவோட சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு திமுக வேணும், திமுக தான் எங்களுடைய பிரதானமான கூட்டணியாக, பிரதானமான நண்பராக இருக்கும். அதுலதான் நாங்க தொடர்கிறோம். மக்கள் ஆதரவு, ரீஎலெக்ஷன் வேண்டாம், இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் மட்டுமே உங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அதனாலதான் இது அவுட் சைட் சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கறத உங்களோட பாயிண்டா இருக்கு. சோ விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கவே போறதில்லை அப்படின்னா அவரை நம்பி எப்படி முழுமையாக போய் அவங்க போய் நிற்கிறது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. நான் பாராளுமன்ற தேர்தலிலேயே ஒரு கூட்டணி என்பது எப்படி இருக்குங்கிறது பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. நீங்க வந்து இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களும் திமுக பக்கம் நிற்பார்களா அல்லது விஜய் பக்கம் நிற்பார்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற ஸ்டாண்ட பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் திமுக பக்கம் நிற்பதற்கான, காங்கிரஸ் போயிடுச்சு, காங்கிரஸ் வந்து விட்டுறலாம், மற்றவர்கள் திமுக பக்கம் தான் நிற்பார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வைதான் எனக்கெல்லாம் இருக்கிறது. ஓகே. 5 வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இது வந்து ஒரு வேஃபர் தின் மார்ஜின், ஒரு மெஜாரிட்டில ஒரு கவர்மெண்ட்ட வந்து விஜய் ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஃப்ளோர் டெஸ்ட் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள உள்ளடி வேலைகள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா விஜய் ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாஜக ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஏன்னா கவர்னருடைய இந்த 4 நாள் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ ஒரு ஜனநாயகமான ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு கிரேட்டர் குட்ட வந்து முன்னிறுத்தி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகல இருந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு அவருடைய ஒப்புதலோட வந்து இவங்க போய் சப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதை தாண்டி இனிமேலும் பாஜக ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? Do they have anything else up their sleeve? ஒண்ணு இருக்கு மேடம். நேத்து ஒரு காட்சி பார்த்தோம். தினகரன் ஆளுநரை போய் சந்தித்தார். எதற்காக சந்தித்தார்? என்னுடைய எம்எல்ஏவான காமராஜ ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க, அவர் காணல, அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர் எங்க பக்கம் தான் இருக்காரு, இன்னும் நாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நாங்க எங்களுடைய ஆதரவு கொடுக்கிறோம், விஜய் கட்சிக்கு அவருக்கு ஆதரவை எப்படி வாங்கினாங்கிற தெரியல, விஜய் போர்ஜரி செய்கிறார், விஜய் செய்தது போர்ஜரி, விஜய் வந்து தூய சக்தின்னு சொல்றாரு, உண்மையிலே தூய சக்தி தானா, இதுதான் உங்களுடைய வேலையா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப இன்னுமே 118 நம்ம பேசுறோம். நான் கூட சொன்ன விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு. இன்னுமே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து விஜயை முதல்வர் ஆகக்கூடாது என்ற தடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக ஆளுநர். அப்ப ஆளுநர் இப்ப என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் இருங்கப்பா, என்கிட்ட கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலா போர்ஜரியான்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி என்ன அவசரம்னு அவர் கேட்டாலும் கேட்கலாம், 2 நாட்களுக்கு கேட்டாலும் கேட்கலாம். அப்ப அந்த ஒரு ட்விஸ்ட் கடைசியா இருக்கு. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் நாங்க நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நீங்க நேற்று கொடுத்த கடிதம் பாருங்களேன், இன்னைக்கு விசிகவும் IUML அவங்க கூட வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. நேற்று விஜய் கடிதம் 3வது முறையாக ஆளுநர் பார்க்கும்போது நேற்று கடிதம் கொடுக்குறாங்க. கடிதத்தில் என்ன எழுதுறாரு? நாங்க 108, காங்கிரஸ் 5, எங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க, விசிக்கு 2 கொடுத்துருக்காங்க, அனக்ஷர் ஏ அட்டாச், அனக்ஷர் ஏதோ நம்பர் FOG ஏதோ போடுறாரு, IUML ஒரு MLA அனக்ஷர் அட்டாச், அமமுக சேர்ந்த காமராஜ் அனக்ஷர் அட்டாச். நான் என்ன கேட்கிறேன்னா, காமராஜாவது நீங்க கையெழுத்து போட்டிருக்காருன்னு ANIல அவங்க தாவேக்கு ரிலீஸ் பண்ண வீடியோ வந்துச்சு, சரி அதை கூட விட்டு நான் தனியா பேசுவோம். விசிகவும் IUMLோட ஒரு MLAவும் எப்போ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? அதைய நீங்க ஆளுநர்கிட்ட அனக்ஷர் அட்டாச்னு போடுறீங்களா, அந்த அனக்ஷர் கொடுத்துருக்கீங்களா, இல்ல கொடுக்காம பொய் சொல்றீங்களா, இல்ல நீங்களே போர்ஜரியா கையெழுத்து போட்டீங்களா? இது எனக்கு தெரியல. ஆளுநருக்கு தான் பதில் சொல்றேன். ஏன்னா நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, வழக்கம் போல தாவேக்கு எதுவுமே வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. அந்த தரப்பு அன்பார்ச்சுனேட்லி இல்ல பார்ச்சுனேட்லி ஆளுநர் எல்லாம் பேசுறாரு. அவங்க தான் 35% சொல்றாங்க, நம்பர்ஸ் கேட்ட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 108 எடுத்துருவாங்க, ஏன்னா 113 எடுத்துட்டு வராங்க, 118 கேட்டா இப்படி மாத்தி பேசுறாங்க. ஆளுநர் தான் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இதுல நேற்று இவர்கள் கொடுத்ததெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு என்கொயரிக்கு போச்சுன்னா இது என்ன ஆகும்? ஏன்னா தினகரன் வந்து ஆளுநர் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு.
காமராஜ் இன்னும் நமக்கு தெரியும், பட்டினப்பாக்கம் அலுவலகத்துக்கு ஒருத்தர் முகத்தை முடிச்சே போனார். யார் அவர்? காமராஜ் தான். இப்ப வெளிப்படையா ஆயிடுச்சு. காமராஜ் எதற்காக அப்படி போனார்? காமராஜரை யாராவது இழுத்தாங்களா? இல்ல காமராஜர் மக்கள் சேவை தான் ரொம்ப முக்கியம், விஜய் மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு, நானும் அவர் கூட சேவை செய்ய போறேன்னு சொல்லி போனார்னா, இதுல ஏதாவது குதிரை பேரம் நடந்திருக்கிறதா நடக்கவில்லையாங்கிறத ஆளுநர் செய்வது அநியாயம் அப்படின்னாலும், ஆளுநரோட பாயிண்ட் சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த குதிரை பேரத்தை தவிர்ப்பதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். அப்ப அந்த குதிரை பேரம் நடந்து விட்டதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு செலுத்தம். இன்னொன்னு, விஜய் கம்யூனிஸ்டுகளையும் பிசி கட்டையும் சொன்ன வார்த்தை என்பது, நான் என்டிஏல இருந்து யாரையும் நான் எடுக்க மாட்டேன், நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். இப்ப காமராஜ் எப்படி வந்தார்? நீங்களே சொல்றீங்க, இல்ல காமராஜ் நாங்க கூப்பிடலங்க, அவர் தான் வந்தார். சரி, அவரே வந்தார் வச்சுக்கலாம், இப்படி கூட அவரே வந்தார். நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நான் வாக்கு கொடுத்துருக்கேங்க, எனக்கு பிசி கம்யூனிஸ்டையும் நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த வாக்கை மீறி உங்களை நான் உள்ள கூப்பிட முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? அந்த காமராஜ் லெட்டர் சேர்த்து எடுத்துட்டு வாங்க, ஆளுநர் போய் கொடுத்துட்டு வந்துருவோம், 120 பத்தாவது 121 இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிப்பீங்களா? அப்ப என்ன விதமான விளையாட்டை விஜய் தரப்பு விளையாடுகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதனால மேபி கடைசியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்டுக்கு காரணம் என்டிஏவாக இருக்கலாம். ஏன்னா என்டிஏவிற்கு விஜய் வளர்வது, விஜய் மூலியமாக காங்கிரஸ் வளர்வதில் எல்லளவும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிற வேலைகளை பார்ப்பாங்க. அதனால இன்னுமே கூட கடைசியான ஒரு ட்விஸ்ட் நடந்தாலும் நடக்கலாம். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது, இன்னைக்கு சி.வி. சண்முகம் வீட்ல 36 அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர்னு மீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் என்னதான் நடக்குது? இவ்வளவு நாள் எல்லாரும் விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்ததுனால அங்க சரியா கவனிக்காம விட்டாங்களோ? ரிசார்ட்ல வச்சிருந்தவங்களை விட்டு அடுத்த நிமிஷம் போய் ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படிங்கும் பொழுது இதை எப்படி பாக்குறது? அங்க என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க பார்க்காம விட்டாங்க இல்ல, பார்த்திருந்தாலும் விட்டுருப்பாங்க. நீங்க ஒரு விஷயம் தொடர்ச்சியாக விஜய் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு ஒரு கதை ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர போறாங்க, அதற்கு காரணமே திமுக தான். இன்னும் சொல்ல போனா விசிகவை கம்யூனிஸ்டுகளை தடுப்பது திமுக தான் அப்படிங்கிற இல்லாத கதையை ஒருத்தர் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலா நடந்தது என்ன? சினாரி நம்ம வெளிப்படையா பார்த்தது என்ன? லீமா ரோஸ் பேட்டி கொடுத்தாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், விஜய் துணை முதலமைச்சராக ஆகலாம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லீமா ரோஸ் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த அதிமுக நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதிமுக எம்எல்ஏ சம்பந்தமே இல்லாம போய் ரெசார்ட்ல தங்குறாங்க. திமுக எம்எல்ஏஸ் யாருமே தங்கல. அவங்க ஊர்ல இருக்கிறாங்க, நாங்க என்னைக்கு பதவி இருக்கிறோமோ அதுக்கு வரோம்னு சொல்லி நாங்க இங்க வேலைகளை பார்க்கிறோம், தொடர்ச்சியா மக்கள் பணியில இருக்கும்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டுட்டு மக்களுக்கு நன்றி அறிவிக்கிறது, அந்த விஷயங்கள் இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் ரெசார்ட்ல தங்குறாங்க. ஏன் தங்குறாங்க? நமக்கு உண்மையிலே புரியல. உண்மையில் இந்த ஊடகங்கள் விவாதித்திருக்க வேண்டிய அதிகமான விஷயம், அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் தங்குவதற்கான காரணம் என்ன? லீமாரோ சொல்வது சரியா தப்பா? இல்ல கேபி முனுசாமி சொல்வது நாம் எடுத்துக்கணுமா? தாவேகோவுடன் அதிமுக பேசுகிறதா இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக போறாரா? திமுக அதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? ஸ்டாலின் அவர்களே இதை சொல்றாரா? இது பாருங்க, திமுக அதிமுக பாஜக எல்லாரும் ஒன்றா இணைகிறாங்களா? இப்படிங்கிற கதைகளை நிறைய உருவாக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், திமுக அதிமுக ஏன் இணையக்கூடாதுங்கிற ஒரு யோசனை எல்லார் மனதிலும் போயிருக்கும், எல்லார் மனசுலயும் போயிருக்கும். ஏன் நம்ம சேரக்கூடாது? நான் பேச எவ்வளவு செய்தி தொடர்பாட்ட பேசுறேன், ஏன் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தப்பு இந்த யோசனை இருக்கு. ஏன்னா அவர்களால் இந்த வெற்றியை இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வெற்றி எப்படி நடந்துச்சு? இன்னுமே நீங்க முன்னே காட்டிலும் நிறைய பேர் இவிஎம் குறித்த கேள்விகளை எழுப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா இவிஎம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்றவங்களே, அந்த 10% வாக்கு ஏதோ டிரான்ஸ்பர் இருக்கு, ஏதோ ஒரு குழப்பம் பெருசா இருக்கு. இவ்வளவு ஆதரவு விஜய்க்கு நிச்சயமா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வாக்களிச்ச பல பேர் சொல்றாங்க, இல்லங்க நாங்க வாக்களிக்கலங்க, விஜய்க்கு இவ்வளவு வாக்கு எல்லாம் போகலங்க, இது எப்படிங்க, அது எல்லா ரவுண்ட்லயும் எப்படிங்க அது மாறிட்டே இருக்கும்? இதை நான் சந்தேகம் தெரிவிக்க இந்த கருத்து ஓடிட்டு இருக்கலாம். அவர்களால் இந்த வெற்றியை தாங்கிக்க முடியல. அதனால அப்ப விஜய் மாதிரியான, இன்னும் சொல்ல போனா ஒரு நேர்மையற்ற அறமற்ற ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சர் இருந்தார். அடுத்தது என்ன ஆக போகின்றது? அவருக்கு இன்னுமே ஒரு கடிதம் எப்படி எழுதுறது, ஆளுநர்கிட்ட எப்படி கடிதம் எழுதுறது தெரியல, ஆளுநருக்கான புரோட்டோகால் என்னன்னு தெரியல, நாளைக்கு அவர் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காரோ அப்படின்னு பயப்படுற, உண்மையிலேயே இந்த நாட்டை 2 கட்சிகள் சேர்ந்து முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க, அவங்க மேல விமர்சனம் இருந்தாலும் முன்னேற்றி கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் பின்னோக்கி போயிடுமோன்னு பயப்படுறவங்க நிறைய பேர். ஏன் திமுக அதிமுக ஒண்ணு சேரக்கூடாது? அப்ப இந்த கருத்து என்பது திமுக தலைமையிட்டையும் இருந்திருக்கும், யோசனை இருந்திருக்கும், திமுக தொண்டர்கிட்டையும் இருந்திருக்கும். பட் ஆனா அதை சீரியஸா பர்சீவ் பண்ணாங்களா? பர்சீவ் பண்ணலையா? திமுக பர்சீவ் பண்ணல. டி.கே. சிலங்கன் 2 தடவை சொன்னார், இல்லைங்க அது எப்படிங்க நாங்க, ஆனா பர்சீவ் பண்ணது யாரு? ரெசார்ட்டில் தங்கி இருந்த அதிமுக எம்எல்ஏஸ். அவங்களுக்கு ஏன் ரெசார்ட்ல தங்கி இருக்காங்க? நம்ம ஆட்சி எப்படியாவது வந்துடும், எடப்பாடி ஏதோ புதுசா பண்ணிட்டு மேஜிக் பண்ண போறாரு, நம்ம அப்ப ஒண்ணு அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். இல்ல செங்கோட்டையன் இருந்து நம்ம எம்எல்ஏக்களை காப்பாற்றணும், சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணி செங்கோட்டையன் போறதுக்கு தயாரா இருக்கு, இல்ல அவங்கள பாதுகாக்கணும்.
ஏன்னா அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு, நான் அவங்களை சந்திக்கிறேங்கிறாரு. புதுச்சேரி எம்எல்ஏ அன்பழகன் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தான் வரும்னு சொல்றாரு. மெட்ராஸ்ல வெயிலா இருக்கு, அதனால புதுச்சேரி குழுன்னு இருக்கு, நீங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன கதைகளும் சொல்றாரு. அவர் சொல்றாரு. இதை பர்சியூ பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக அதை பர்சியூ பண்றாங்க. அவங்க வந்து மேபி மோடி ஏதாவது மேஜிக் பண்ணிடுவாருன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா பர்சியூ பண்ணாதது டிஎம்கே. அவங்களுக்கு அந்த தாட் இருந்திருக்கலாம். ஆனா அந்த யோசனையை வந்து நம்ம முன்னகர்த்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது பெருசா பேக் ஃபயர் ஆகும். நீங்க ஒரே ஒரு தேர்தல்ல விஜய் வந்து சொல்ல போனா முழு பெரும்பான்மை கூட கிடைக்கல. அதை வச்சுக்கிட்டு மக்களை நம்ம மக்கள் நம்ம கைவிட்டாங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கான எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இன்னொன்னு, விஜய் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு விக்டிம் கார்டு பிளே பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. கரூர் சம்பவத்துல விக்டிம் கார்டு பிளே பண்ணாரு, தன்னோட மனைவி விஷயத்துல விக்டிம் கார்டு பிளே பண்ணாரு. விக்டிம் கார்டு பிளே பண்ண விஜய் நாளைக்கு பாருங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க, நீங்க தாங்க எனக்கு நீதி கொடுக்கணும்னு அவர் போவார். போக கூட மாட்டார், வீட்டுல படுத்துக்கிட்டே கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சீரியஸான பர்சியூ பண்ணவே மாட்டாங்க. இதுல முக்கியமாக அதிமுக சொல்ல போனா அதிமுக இன்னைக்கு இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ், இதுல இருந்து அவங்க மீள்வாங்களாங்கிறது தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இப்ப சிவி சண்முகம் தலைமையில ஏன் தங்கி இருக்கிறாங்க, இவங்க எங்க உடைச்சிட்டு போறாங்க? ரிவோல்ட் நடந்துருச்சு. நிறைய ரிவோல்ட்டை பார்த்த பிறகு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமை குறித்த கேள்வி முக்கியமா எழுந்திருக்கு. 11வது தோல்வி. தொடர்ச்சியாக 10 வருடங்கள் எதிர்கட்சியாக கூட இல்லாத நிலைமை அதிமுக வரலாற்றில் இருந்தது கிடையாது. அது நடந்துருச்சு. அப்ப அடுத்ததாக என்ன பண்ணணும்? நமக்கு இன்னும் அதிமுக தேவை இருக்குன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்ப நம்ம ஏன் போய் ஏதாவது ஒரு பக்கம் போய் சேர்ந்துடக்கூடாது? திமுக பக்கம் போய் சேரலாம், நம்ம போய் தாவேக பக்கம் போய் சேரலாம், கட்சியாகவே கலைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாம் போய் சேர மாட்டாங்களா? சேரலாம் மேடம், சேரலாம். அது நம்ம பாஜக பக்கம் சேரலாம். என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து 11% கட்சிங்கிறது நீங்க மறுபடியும் 2.5% கட்சியாக மாறிடுச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கட்சிகிட்ட போய் யாரை வலுப்படுத்த அவங்க பார்க்கிறாங்க? இன்னொன்னு அண்ணாமலை அண்ணாமலை ஆக்சுவலி மே 4ஆம் தேதி பேட்டி கொடுக்குறேன்னாரு, அவர் பேசாம இருக்காரு. அப்ப அவருடைய மூவ் என்னவாக இருக்க போதுன்னு நமக்கு தெரியல. சோ ஓவராலா இது வந்து அதிமுக கட்சிக்கு ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. இந்த கிரைசிஸ் எப்படி வேணாலும் போகலாம், அதிமுக கட்சி இல்லாத நிலைமை கூட போகலாம். அதனால எடப்பாடி பழனிசாமி சரி யாரோ ஒருத்தர் ஆதரிச்சா பரவாயில்ல, நம்ம வந்து சிஎம் ஆனா நம்ம வந்து செத்து கிடக்கிற பாம்பு வந்து உயிர் கொடுக்குற மாதிரியான ஏதாவது நிகழ்வு நடந்தா ரொம்ப சந்தோஷமா நான் ஏத்துக்குவேன் ஒரு இடத்துக்கு போறேன். ஆனா இன்னைக்கு அதிமுக பெரிய கிரைசிஸ் இருக்காங்க நான் பாக்குறேன். ஓகே, இப்போ விஜயோடைய ஆட்சி அமையுது, நான் சொன்ன மாதிரி ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டியோட இவர் ஆட்சி அமைக்கிறாரு. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்த கட்சிகள்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. ஒரு திராவிட 2.2 ஆட்சியாக இது இருக்குமா? அதுக்கான அழுத்தங்களை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்குமா? என்னென்ன சவால்களை வந்து விஜய் எதிர்கொள்ள போறாரு? திமுக கிட்ட இருந்து எப்படியெல்லாம் வந்து எதிர்வினைகள் வரப்போகுது? பாஜக கிட்ட இருந்து எப்படியெல்லாம் எதிர்வினைகள் வரப்போகுது? உள்ளேயே கூட்டணியில இருந்து இந்த கட்சிகள்லாம் எவ்வளவு குடைச்சல் கொடுக்க போகிறாங்க? இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த அடுத்த 5 வருஷம் இல்ல 5 வருஷமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, ஒரு 6 மாசத்துக்கு விஜய் ஆள விடுங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலி புதிய ஆட்சிகளுக்கு ஹனிமூன் பீரியட் ஒண்ணு கொடுப்போம். நம்ம அது மாசம் சொல்லி கொடுப்பாங்க. விஜய் ஒரு புதிய கட்சி இப்பதான் வந்து சொல்ல போனா வரப்போகின்ற எம்எல்ஏக்கள்லயே கிட்டத்தட்ட ஒரு 103 பேர் இப்பதான் முதல்ல சட்டமன்றத்தை பார்க்க போறாங்க. அதுல இருந்து அமைச்சர்களும் வரப்போறாங்க. அப்ப அவங்கள வந்து நம்ம கொஞ்ச நாள் ஆள விடுவோம் அப்படிங்கிறதா இவங்களுடைய பார்வையாக இருக்கு. நம்ம உடனடியாக நம்ம எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிற திமுக அதில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா பாஜக அப்படித்தான் இருப்பாங்களா நம்ம சொல்லிட முடியாது. பாஜக மூலியமாக அதிமுக அப்படி இருப்பார்களா? 6 மாசம் ஆள விடுவோம்னு சொல்லும் பொழுது அந்த 6 மாசம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்றதுக்கு இவங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. எங்கெல்லாம் வந்து எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியும் பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மேடம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். நீங்க வந்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சோட நிறைய பேர் ஒரு நெரேட்டிவ்க்கு போனாங்க, விஜய் அகேன்ஸ்ட் உதய்ன்னு சொல்லி சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் அதான் நடக்க போகுது. விஜய் அகேன்ஸ்ட் உதய்ங்கிற விஜய் முதலமைச்சரா இருக்காரு, உதய் வந்து எதிர்கட்சி தலைவராக ஆகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதுதான் ஆகும். அப்ப அதற்கு உண்டான சண்டை எல்லாமே நடக்க போகின்றது, அது நடக்கும். பட் ஆனா ரொம்ப தீவிரமான ஒரு எதிர்ப்புக்குள்ள உடனே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். புதுசா ஒருத்தர் வராரு நம்ம பார்க்கலாம், ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, புதுசா கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவருக்கு வந்து கைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா எனக்கு என்னன்னா, திடீர்னு விஜய் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு திமுக எனக்கு எதுவுமே கத்துக் கொடுக்கல, இதுதான் நீங்க இது நடந்து லட்சணமான்னு கேட்டாலும் கேட்பாருன்னு பயமா இருக்கு எனக்கு. இது கூட எனக்கு சொல்லிக் கொடுக்காம என்னையே எம்எல்ஏ ஆக்குனாங்க, மக்களை இதுக்கெல்லாம் நீதி கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டாலும் கேட்பாருன்னு பயமா இருக்கு எனக்கு. இன்னொரு சட்டமன்றம் அங்கேதான் நடக்குமா இல்ல வந்து பனையூருக்கு தூக்கிட்டு வாங்கப்பா எல்லாத்தையும் நான் பனையூர்ல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாராங்கிறது தெரியல. 60 வருஷம் முன்னால செத்து போன நேருவை இன்னைக்கும் மோடி குத்தம் சொல்லிட்டு இருக்கிறாரு, நேருனாலதான் எல்லாம் நடந்திருக்குன்னு. அதனால அப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் எடுத்தாருன்னா அதுல பெருசா ஆச்சரியம் கண்டிப்பா எடுப்பார் மேடம். இன்னைக்கு இன்னைக்கு இந்த காட்சிகள் ஒண்ணு, மோடி அவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் மக்கள்கிட்ட காலில் விழுகிற மாதிரியான ஒரு காட்சி, அதாவது அந்த மேடை கீழே நின்று விழுகிறார். நான் டக்குனு தோணுச்சு, விஜய் இதை பண்ண போறாரு சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது.
முதல்ல உள்ள போகும்போது மோடி எப்படி அன்னைக்கு முதல்ல பாராளுமன்றத்துக்கு பிரைம் மினிஸ்டர் போகும்போது பண்ணாரோ அதே காட்சிகளை கூட நம்ம பார்ப்போம். நீங்க வேணா அன்றே சொன்ன ஜெகதீஸ்வரன் நீங்க வேணா போட்டுக்கலாம் நம்ம சேனல்ல, நடந்தாலும் நடக்கும். அது நடக்கும். ஏன்னா அவர் அந்த ஸ்டேஜுக்குள்ள தான் போறாரு. அதனால நிச்சயமாக அவர் போய் கடிக்க தான் போறாரு. எனக்கு அமைச்சர் எப்படி நடந்துக்கணும் திமுக சொல்லிக் கொடுக்கல, ஒரு எம்எல்ஏவா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்கல, கேள்வி நேரம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கல, எதுவுமே சொல்லிக் கொடுக்காம என்ன ஏமாத்துறாங்க. இவங்களும் கேட்பாங்க திமுக கொடுக்க சொல்லிக் கொடுத்துருக்கணும்ல, அதுதான் உங்களுடைய வேலை, அதை விட உங்களுக்கு என்ன பெரிய வேலைன்னு கேட்டாலும் கேட்பாங்க. பட் ஆனா உடனடியாக பெரிய தீவிரமான விமர்சனத்திற்குள்ள போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அவர் அட்டாக் பண்ணினா இந்த அவர் என்னங்கிறத கத்துக்கணும். ஒரு பட்ஜெட் அவர் சொன்னாரு, ஒரு பட்ஜெட்ல எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாரு, அவர் பட்ஜெட்டை பார்த்தது இல்லைங்கிறனால அப்படி சொன்னாரு. இப்ப அவரே ஒரு பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகின்றது, இவர் சொன்ன வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகின்றார். நான் கூட நீங்க வந்து எல்லா வாக்குறுதிகளையும் நான் உடனே கூட நிறைவேற்ற சொல்லலாம். ஆனா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் திட்டங்களை நிறுத்தாம பாத்துக்கிறதா இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு நான் பார்க்கின்றேன். நீங்க வந்து 2500 ரூபாய் கொடுக்கறத டைம் எடுத்துக்கலாம், பட் 1000 ரூபாய் கொடுக்கறத என்ஷூர் பண்ணுங்க. நீங்க வந்து ஃப்ரீ பஸ் ஸ்கீம்னு அறிவிச்சிட்டீங்க. நீங்க சில பேர் முதல் கையெழுத்தாக அதான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சரி, ஃப்ரீ பஸ் ஸ்கீம் அறிவிச்சிட்டாரு, கையெழுத்து போட்டாரு. நாளைக்கு ஒரு மகளிர் ஒரு ஏசி பேருந்துல கன்னியாகுமரியில ஏறி சென்னைக்கு வருவாங்க, ஃப்ரீ பஸ்ல வர போறாங்க. ஏற்கனவே போக்குவரத்து துறை எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நாள் கலெக்ஷன் எடுத்துட்டு வந்து ஒரு பேங்க்ல கொடுப்பாங்க, பக்கத்து பேங்க்ல போய் காசு வாங்கிட்டு வருவாங்க, அடுத்த நாள் இந்த கலெக்ஷன் வந்து இந்த பேங்க்ல கொடுப்பாங்க, வட்டி கட்டுவாங்க. இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கு. பல்லவனூஸ் அடமானத்துல இருக்கு. அப்ப இந்த போக்குவரத்து துறையுடைய நீங்க சேவையாவே நீங்க வச்சுக்கலாம், உங்களுடைய திட்டம்னு நீங்க வச்சுக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த நஷ்டத்தை நீங்க எப்படி ஈடுகட்டுவீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு விஜய் எப்படி சமாளிக்க போகின்றார்? இந்த மாதிரி பல விஷயம் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ எந்த விதமான கெடுதலும் இல்லாம முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கான திட்டம், அந்த திட்டம் அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள், இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சீரா போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ஷூர் பண்ண வேண்டியது அவரோட கடமை நினைக்கிறேன். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்து நான் முதல்வன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் எல்லாம் முடிவு பண்ணி கிளம்புன்னு சொல்லி எங்களுக்கு மெயில் பண்ணுறது எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஒரு டைமுக்கு பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருவாங்கன்னு ஒரு ஓடிட்டு இருக்கு. எந்த அளவுக்குங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது இதை விஜய் சரியாக செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னொன்னு, நீங்க திமுக மேல வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுல ஒரு விஷயம், இது அதிகாரிகளின் ஆட்சியாக இருந்தது, அதை முதலமைச்சர் கவனிக்க தவறிவிட்டார்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ விஜயோடைய ஆட்சி என்னவா ஆட்சியாக இருக்க போகின்றது? ஏன்னா இந்த மெத்த படித்த மேதாவியான ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க புதுசா வந்திருக்கவங்களை பார்த்துட்டு, சார் நீங்க கொஞ்சம் ஓரமா இருக்க சார், நான் பாத்துக்கிறேன் சார் சொல்லி சொல்லுவாங்க. இப்பதான் சார் புதுசா வர்றீங்க, உங்களுக்கு புரியறதுக்கே டைம் ஆயிடும் சார், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு அமைச்சரா ஒருத்தர் போய் உட்கார்றாரு, அந்த அமைச்சருக்கு என்னங்கிறது தெரியல, அவர் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாரு? சரி, விஜய் அதற்கு ரெடியா இருப்பாரா? விஜய்க்கு அது குறித்து தெரிந்திருக்குமா? விஜய் அக்சசிபிளா இருப்பாரா முதல்ல, இல்ல அவர் இன்அக்சசிபிளா இருப்பாரா? இப்ப நாளைக்கு வேணும், திடீர்னு கோடை மழை கடுமையா வருது, சென்னையில வந்து பெரிய வெள்ளம் வருது, நான் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன், பட் ஆனா வருது, அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு விஜய் தயாராக உடனே களத்தில் இறங்கி வருவாரா? பார்த்தோம் ஸ்டாலின் அவர்கள் 12 மணி 1 மணி சுத்தி எல்லா கட்சிகளும் எப்படி உழைப்பாங்க தெரியும். விஜய் அதுக்கு தயாராக இருப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம போக பார்க்கணும். பட் டைம் கொடுப்போம், என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பொறுத்திருந்தா பார்க்கணும். அவர் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறாரா? என்னோட கூட்டணி கட்சிகள், நீங்க பாஜக சொல்ல பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு உடனடியாக இப்ப திருமாவளவனோ இல்ல வந்து கம்யூனிஸ்ட் அவர்களோ, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த திட்டத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, திட்டத்துக்கு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த நிலைப்பாட்டை விஜய் உடனடியாக எடுப்பாரா? எடுக்கணும். அதுதான் வந்து தமிழ்நாட்டு சார்ந்த தமிழக வெற்றி கழகமாக, நான் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பேசக்கூடிய கட்சிகள் அதுதான் அவர் செய்ய வேண்டும். அதை ஒருவேளை செய்ய தவறினார்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு நல்ல விஷயம், இந்த எல்லா கட்சியினருக்கும் காமனான பாயிண்ட், பரந்தூர் விமான நிலையம் வராது அப்படிங்கறத. ஏன்னா இவங்க எல்லாரும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் விசிக எல்லாருமே பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்த்து தான் நிக்கிறாங்க. ஆனா இப்ப மேல இருந்து ஒருத்தர் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை உடனே கட்டுப்பான்னு சொல்லி சொல்லுவாரு. அதற்கு விஜய் என்ன செய்வார்? நான் தேவைப்பட்ட சட்ட தலைமைச் செயலகத்துக்கு மக்களை திரட்டிட்டு வருவேன்னாரு. சார் நீங்க இப்ப தலைமைச் செயலகத்துல தான் இருக்கீங்க, இப்ப யார் மக்களை திரட்டிட்டு வரப்போறாங்கிறது தெரியல. அப்போ அதற்கு நீங்கள் என்ன முடிவெடுக்க போகின்றீங்க அப்படின்னு இந்த மாதிரியான சில புதிய சிக்கல்களும் வரும். மக்கள் சந்தோஷமா இருக்கலாம், பரந்தூர் மக்கள் ஓகே இனிமேல் வராதுன்னு நினைக்கலாம். பட் அவர் ஒரு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியுமா அப்படிங்கிற பல சிக்கல்கள் பல சவால்கள் எல்லாம் வரும். இவர் அறிவித்த திட்டங்கள், இப்ப நாளைக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சுன்னா மாமா எங்க மாமா மோதிரம்னு கேட்கும். அந்த பாப்பா பேசாட்டி பாப்பாவோட அம்மா கேட்பாங்க, மாமா மோதிரம் போடுவார், பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ண பாரு. அது எங்க இருந்து வருங்கிறது தெரியல. அது வீட்டுல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாலும் தெரியல, நீங்க அரசு மருத்துவமனையில பிறந்தாலும் சரி, அதெல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இவர் கொடுத்த வாக்குறுதியில உடனே நிறைவேறும். ஒரு கையெழுத்து பண்ணலாம். எது கையெழுத்து போடலாம் சொன்னீங்கன்னா, சார் கையெழுத்து போட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1 லட்சம் கோடி கடன் கொடுக்கணும், அதான் கையெழுத்து பண்ணணும் சார், அப்பதான் சார் நம்ம இதெல்லாம் ஸ்டார்டே பண்ண முடியுங்கிற நிலைமையில இவர் கொடுத்த வாக்குறுதியில் இருக்கிறது. 6 சிலிண்டர் கொடுங்க, 6 சிலிண்டர் மக்களுக்கு இலவசம். சில பேர் என்ன சொல்றாங்க, உடனடியா விஜய் ஈரானுக்கு கிளம்பணும், அங்க போய் ஹார்மஸ் நீராணை பிரச்சனை தீர்த்தாதான் 6 சிலிண்டர் வரும், இல்லாட்டி வராது.
அதை முதல்ல என்ஷூர் பண்ணுங்க. இல்ல போய் இவர்கிட்ட பேசுங்க, ட்ரம்ப்கிட்ட பேசுங்க அப்படிங்கறதெல்லாம் அது ட்ரோல்ல மேடம் சீரியஸ் தான். இந்த காலம் நம்ம எப்படி இருக்குன்னா எந்த ட்ரோல் எப்ப சீரியஸ் ஆகிட தெரியாத ஒரு காலமாக இருக்கிறது. இதெல்லாம் தேவை இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்போ இதெல்லாம் மக்கள் ஆனா மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஆதரவை பார்க்கும் பொழுது விஜய் அண்ணாவை சிஎம்மா உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ஒன்லி டார்கெட்டா இருக்கு. இந்த குறைகள்லாம் அவங்க வந்து பாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வழக்கம் போல சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி இதுல இருந்து கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சியில இறங்குவாங்களா? ஏன்னா மோடி 12 வருஷமா அதை தானே பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். விஜயோட விர்ச்சுவல் வாரியர்கள் இன்னும் வீரியமாக அண்ணா இன்னும் தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் பெருசா அதெல்லாம் இல்லைன்னு கேள்வி கேட்காம இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. நீங்க அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதை மீறி ஒரு காமன் மேன் பார்ப்பாங்களே. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 1000 ரூபாயை மாசம் மாசம் வாங்கின ஒரு குடும்ப பெண்மணி மே மாசம் வரைக்கும் ஸ்டாலின் போட்டுட்டு போயிட்டாரு. ஜூன் 1ஆம் தேதி என் அக்கௌண்ட்ல பணம் ஏறல, ஏன் ஏறல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நான் இதை வச்சு ஒரு செலவு பண்ணிட்டு இருந்தேன், இதை வச்சு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி கல்லூரி போற ஒரு மகளிரோ கல்லூரி போற ஒரு மாணவனோ எனக்கு இந்த மாசம் பணம் ஏறல என்ன செய்வாங்க? அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறவங்க வந்து இவங்க ஏற்கனவே திமுக அதை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவர் 4000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2000 சொல்லி சொல்றாரு. 29 வயது வரைக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த மாசம் எனக்கு 4000 வந்துடும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த 4000 வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி தீர்க்க போகிறார்? மிக குறிப்பாக நிறைய பெண்கள் சொன்னது விமன் சேஃப்டி நாங்க 2 நாளைக்கு முன்னாடி விஜய் கட்சியோட வட்டச் செயலாளர் ஒருத்தர் 10 வயது குழந்தைய பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி அவர் போக்சோல அரெஸ்ட் ஆகிறார். இது அதான் சொல்லல, இது நம்ம தான் சொன்னோம். இது வந்து இந்த தனிநபர் குற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதுக்கு எவ்வளவு வேகமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்ற முக்கியம். அப்ப இந்த விமன் சேஃப்டின்னு சொன்னவங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எதிரும் இதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? இந்த சமுதாயம் சீரழிந்து இருக்கு, இதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்ல. அப்ப இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதற்கு அவர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? ஒரு கவர்னன்ஸ்னா என்ன, போலீசிங்னா என்ன, ஜுடிஷியல் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தை நடத்துவதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பதை அவர் புரிந்து கொள்வார். இந்த மக்களுக்கும் புரியும். ஒரு டிஃபரன்ஸ் பார்ப்பாங்கல்ல, போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்குமான டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் தான் மேடம் அவங்களுக்கு ஃபைனலா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. இப்போ நீங்க அதிமுகவுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட திமுகவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு தான் பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவை விட்டது இன்னைக்கு தாவேகா பக்கம் போயிட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியிலும் வந்து அபிஷியலா கிட்டத்தட்ட வெளியேத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2029ல காங்கிரஸ் நாங்க தாவேகாவோட தான் பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? முதல்ல இந்தியா கூட்டணியில வந்து வெளியேற்றப்பட்டது திமுகவா அல்லது காங்கிரஸா? எனக்கு அதுவே பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க தேசம் முழுக்க மம்தா பானர்ஜியில ஆரம்பிச்சு, இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு, ஃபரூக் அப்துல்லால ஆரம்பிச்சு, நீங்க லெப்ட் பார்ட்டிஸ் உட்பட இன்னும் சொல்ல போனா இப்ப டிஆர்எஸ் கூட உள்ள வருவாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க பொண்ணு கவிதா வருவாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? காங்கிரஸை கலட்டி விடுங்க, திமுக மட்டும் தான் காங்கிரஸை ஹோல்டு பண்ணி வச்சது இந்த கூட்டணியில. நமக்கு காங்கிரஸ் ஒருத்தர் வேணும், அவங்க இருந்தாலும் சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கும் பாஜக எதிர்க்கக்கூடிய இடமாக காங்கிரஸ் இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் பிலீவ் பண்ணதுல நம்பினதுனால அது நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இருக்க இந்தியா கூட்டணியிலிருந்து கலட்டி விடப்பட்டது காங்கிரஸ் நான் பார்க்கின்றேன். நான் அதனாலதான் சொன்னேன், நீங்க 2029 தேர்தலில் கூட விசிகவோ கம்யூனிஸ்டோ அவங்க ஸ்டாலின் அவர்களோட கூட்டணிக்கு இன்னும் போகலாம். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் பாஜகவை எதிர்க்கணும். இப்ப வந்து காங்கிரஸ் பட்டு தான் எதிர்க்கணுமா? இல்ல, இந்த கூட்டணி எதிர்க்கலாம்ல. இது தேர்ட் ஃப்ரண்ட் வச்சுக்கோங்க, இல்ல இந்தியா இதான் ஒரிஜினல் இந்தியா கூட வச்சுக்கோங்க, ஒரு பேர் வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஃப்ரண்டா கூட இருக்கும். ஆனா காங்கிரஸ் வேற யாரு கூட கூட்டணிக்கு போவாங்க? இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ஒரு ட்வீட் போடுறாரு, நான் வந்து இது மாதிரி முதல்ல குத்த மாட்டேன், நான் வந்து இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. எல்லா ஊர்லயும் காங்கிரஸோடைய பீகார்ல நம்ம பார்க்கிறோம். ஆர்ஜேடி யார் கூட போவாரு? அவர் காங்கிரஸ் கூட போவாரா இல்ல வந்து இந்த இந்தியா கூட்டணி கூட போவாரா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரசும் தாவேகவும் ஒன்றாக இணைந்து பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுல இவங்க எல்லாம் கூட போவாங்களாங்கிறது பெரிய சந்தேகமா தான் இருக்கின்றது. இந்திய அளவில் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்க வந்து சவுத்துல தனியா நிக்கலாம், ஓகே. நார்த்ல யார் கூட சேர்ந்து நிப்பீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வேணாம்னு சொல்லுவாரு, மம்தா பானர்ஜி வேணாம்னு சொல்லுவாங்க, லெப்ட் உங்களை வேணாம்னு சொல்லுவாங்க, அகிலேஷ் யாதவ் வேணாம்னு சொல்லுவாரு. யூபியில நடக்கும் மேடம். யூபியில இப்ப யோசிப்பார்ல, ஸ்ட்ரைக் ரேட் இல்லாத காங்கிரஸ் எதுக்கு நம்ம சுமக்கணும்னு அவர் யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரா? அப்ப எந்த ஊர்ல காங்கிரஸ் யாரை பிடிச்சு நிப்பாங்க? யாரோட முதுகுல சவாரி செய்வாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கலட்டி விடப்பட்டுள்ளது. அது அடுத்தடுத்த கூட்டங்களில் தெளிவடையும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு கூட்டம் நடந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு இருக்கும், காங்கிரஸுக்கு அழைப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த தவிர நீங்க வந்து காங்கிரஸ் செஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியாக பாஜக ஆட்சி நடப்பதற்கும் இதன் மூலியமாக காங்கிரஸ் ஒரு வழி கொடுத்து விட்டதை நான் பார்க்கின்றேன். முதல் முறையாக கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல அமைய போகுது.
எப்படி இருக்க போகுது? இந்த எலக்ஷன் எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருந்ததோ, அந்த மாதிரி இந்த ஆட்சியும் வந்து நாளுக்கு நாள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட த்ரில்லிங்கா இருக்கா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்கள எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.